இந்த ஸ்பேஸ குடுக்காத. என்ன சொல்லி வச்சிருக்காங்க பாரு, எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு. அவன் இன்னும் திருந்தல மாமா. உடனே அழுத ஒருத்தர் ஆறுதல் படுத்துக்கு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா, சமாதான புறா அப்படின்னு சொல்லலாம் போல. எஃப்ஜே பொண்ணுங்க அழுதா மட்டும் தான் கட்டி பிடிச்சி இதெல்லாம் ஆறுதல்லாம் பண்ணுவான். பசங்கள்லாம் யார் அழுதாலும் கிட்ட போக மாட்டான். அது யார் மட்டும் சண்டையோ யாரோ தயாரா அப்படின்ட்டு போயிடுவான். இதே வந்து பொண்ணுங்க தான் டக்குன்னு போய் கட்டி பிடிச்சிங்கன்னு, சரிம்மா சரிம்மா நல்லா இருமா நல்லா இருமா நல்லா இருக்குதுமா. ஏண்டா டேய், வீட்டுக்குள்ள ஏற்கனவே 2 பொண்ணுங்களே ஏமாத்திட்டேன், இப்போ 3வது பொண்ணாடா. எனக்கு தெரிஞ்சு அடுத்து வந்து பிட்டு வந்து யாருக்கு போட்டிருக்கான்னா எஃப்ஜே அரோராக்கு தாங்க. ஏன்னா அரோரா கிட்ட ஏற்கனவே வெளியில் ஒரு படம் நடிச்சிருக்கான், நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அவன் இப்போ அரோராவை வந்து அடுத்த டார்கெட் பண்ணிக்கிறான். ஏற்கனவே 2 டார்கெட் பண்ணவங்க காலி ஆயிட்டாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த டார்கெட்டா அரோரா. ஸோ இன்னைக்கு வந்து அரோரா எழுதி போய் உட்காரும்போது ஆறுதல் பண்றதுக்கு எஃப்ஜே வந்து பேசிக்கிறான். என்ன ஆறுதல் பண்றானோ, எனக்கு தெரிஞ்ச ஆறுதல் பண்றதுக்கு கரெக்ட் பண்றான் போல வீட்டுக்குள்ள 3வது ஆளா. ஸோ அதுதான் இப்போ போயிட்டு 24/7 அடுத்து என்ன அப்டேட் வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. சரி, வந்தவொன்னு உங்களுக்கு அப்டேட் கொடுத்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.